கிட்டத்தட்ட 22 நிமிஷம் நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினேன். இந்த அரசு எப்படியெல்லாம் விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன ஒன்றுத்தையும் செய்யல, விவசாயிகளை கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றல, மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்த்து இந்த திராணியற்ற தெம்பில்லாத பயந்தாங்குழி அரசு எதற்குமே குரல் கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எதிர்த்து முதலமைச்சர் பேசணும். விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் என்னைக்கும் துணை நிற்பார், கூட நிற்பார் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு நேற்று நான் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பேசணும்னு சொன்னேன். இந்த தாவேக அரசு வெறும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தினமும் இங்கே இருக்கக்கூடிய டம்மி முதலமைச்சர் ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, முதலமைச்சர் மட்டும் இல்லை, முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் வெறும் ரீல்ஸில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ் வெறி முத்தி போய் அனைவரும் ரீல்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை கண்டித்து நான் பேசினேன். அதை டைவர்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் பேசாத ஒன்றை பேசினதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல என்ன எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா வெறும் கட் காப்பி பேஸ்ட், ஃபேக் ரீல்ஸ் பரப்புறது, இதுல மட்டும்தான் இந்த அரசு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு கைது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கைது செஞ்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. கலைஞருடைய வளர்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்பு, என்னுடைய தலைவருடைய வளர்ப்பு. நான் மட்டும் இல்ல, திமுகவுடைய கடைசி தொண்டை ஒருத்தர் கூட இந்த மாதிரி கைதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. இது சட்டப்படி நான் சந்திப்பேன். எமர்ஜென்சியோட மோசமான ஆட்சி, காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு காட்டு தர்பார் ஆட்சி, விஜய் ஆட்சி. எமர்ஜென்சியோட மோசமான ஆட்சி.